ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு லோட்டஸ் சேனல். இப்போ நாம் சுண்டைக்காய் குழம்பு வந்துட்டு வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு சுண்டைக்காயை எடுத்து ஒரு கவரில் போட்டுட்டு, ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு நசுக்கிக்கிடணும். நம்ம ஏன் பாலித்தீன் கவர்லன்னா அப்படியே ஒரு ஷீட்லேயோ இல்லை வந்துட்டு ஒரு வுட் ஐட்டம்ஸில் நம்ம வந்து வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு அது தெறிக்கும். அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு அதை ஒன்று விடாமல் வந்துட்டு நசுக்கிக்கிடணும். நசுக்கி தண்ணியில் போட்டு வச்சுட்டு இப்போ வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிடணும், பூண்டு உரித்து வச்சுக்கிடணும். ஸோ இதை வந்துட்டு நம்ம சுண்டைக்காயை வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு கழுவி எடுத்துக்கணும். நசுக்கின சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, அது இது மாதிரி வந்துட்டு வாஷ் பண்ணிக்கிடணும். நல்லா நம்மளுக்கு வந்துட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த விதையெல்லாம் வந்துட்டு அந்த சின்ன சின்ன விதையெல்லாம் வந்துட்டு அடியிலே தங்கிடும். இந்த மாதிரி ரொம்ப க்ளீனாக வந்துட்டு பச்சை சுண்டைக்காய் வந்து நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிடணும். நம்ம புளி வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடணும். அது ஒரு 50 கிராம் புளி போதும், ஒரு உருண்டையாக. ஸோ அதில் கூட உப்பு ஆட் பண்ணிக்கிடணும். அதுக்கு அடுத்து பார்க்க போனால் நம்ம எண்ணெய் கடாயில் வந்து காய வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுக்கிடணும். கடுகு பொரிஞ்சிடும், நல்லா பலன்னு பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெந்தயத்தை வந்து போட்டுக்கிடணும். அது கூட சீரகத்தை கொஞ்சம் போட்டுக்கிடணும். அது போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சிடும். கருவேப்பிலை அதுக்கு அடுத்து வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்து வெங்காயத்தை வந்து நம்ம வந்துட்டு போட்டுடணும். அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வந்துட்டு அது வந்து ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து அதை வதக்கிட்டு கொஞ்சம் அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சீக்கிரமாக அது வந்து வதங்கிடும். கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். பூண்டு இருக்குது இல்லைங்களா, பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டணும். அது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா கூட கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டுக்கிடணும். மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். அந்த தக்காளி வந்து குழஞ்சி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிடணும். அதுக்கடுத்து நம்ம அந்த பச்சை சுண்டைக்காயை எடுத்து நம்ம போட்டுக்கிடணும். அதில் பச்சை சுண்டைக்காயை வந்து நல்லா எல்லாத்தையும் வந்துட்டு அது எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் அதை இடையில போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா வந்துட்டு கிளறி விடணும். அதுலேயே கிளறி விட்டோம்னா அது எல்லாருமே மிக்ஸ் ஆகும் இல்லையா, மிக்ஸ் ஆகிட்டு அது பாயில் ஆகிட்டு இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி கரைச்சலை வந்து எடுத்து நம்ம வந்து அதில் ஊற்றிக்கிடணும். நம்ம இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு மூடி போட்டு அதை பாயில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு வந்து நம்ம வந்து மாற்றிக்கிடணும். கடாயிலேருந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம வந்து அதை மாற்றிக்கிடணும். பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இது நம்மளுக்கு பச்சை சுண்டைக்காய் அப்படின்றது வந்து வயிற்றில் உள்ள கழிவுகளை வந்து நம்மளுக்கு நீக்கி கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. இந்த வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து பச்சை சுண்டைக்காய் வந்துட்டு சேர்த்துக்கிடுவோம். உங்கள் சாப்பாட்டில் சுட சுட சாதம் வச்சுட்டு இது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்.